Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபங்க்ஷன்ஸில் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோன்னா, ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்னா சார்பு, சார்புனா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனோட கிராஃப்னா என்ன, அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி ஒன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேச போகிறோம். ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, இல்லைனா இங்கிலீஷில் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இது வேறு மாதிரி எழுதுவாங்க, கன்வீனியன்ஸ்க்காக சிலர் இப்படி எழுதுவாங்க. இப்படி எழுதுவாங்க. இன்னொரு விஷயம், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறத விட, இதோட பேர்லேருந்து நமக்கு தெரியும், ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் அப்படிங்கிறது, மோர் தென் ஒன் எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்க முடியாது. அதாவது ஏ பி அப்படின்னா இதுக்கு பேர் ஒன். ஓகே, திஸ் இஸ் நாட் ஒன். ஓகே, ரெண்டு எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருந்தால் அது நாட் ஒன். இதுதான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது செட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் வச்சுக்கோங்க, இங்கேயும் செட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஹியூமனுக்கு ஓகே மதர் ஆஃப் ஹெச். இப்போ ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் தங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் நாட் ஒன். ஓகே, ரைட்டா? இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்க்ஷன் which is not one. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது செட் ஆஃப் ஆல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. செட் ஆஃப் ஆல் எம்பிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்களோட நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸ் இஸ் an எம்பி எப்படின்னா, இப்போ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் தே ஹேவ் கெயின்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா அது ஒரு நம்பர். ஓகே, அது வந்து ஒன்னாக இருக்குமா அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு எம்பிக்கு ஒரே நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கிடச்சிருந்துருக்கலாம் எலெக்ஷனில். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாத விஷயங்கள். ரைட், ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாட் ஒன். இப்போ ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதார் நம்பர் இருக்கும். ஓகே, இப்போது செட் ஆஃப் ஆல் இண்டியன்ஸ், இதுதான் செட் ஏ. ஓகே, பி வந்து ஆதார் நம்பர்ஸ் இஷ்யூட். இதுவரை கொடுத்த எல்லா ஆதார் நம்பர்ஸும் ஒரு செட். அப்படின்னா இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா எக்ஸ் வந்து எதுக்கு மேப் பண்ணுறீங்க, ஆதார் நம்பர் ஆஃப் எக்ஸ். ஒருத்தருக்கு ஒரு ஆதார் நம்பர் தான் இருக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஃபங்க்ஷன். இது என்னது, ஒரு ஒன் ஃபங்க்ஷன். இது மாதிரி வேறு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலான்னா, பேன் நம்பருங்கிறது ஒரு ஒன் ஃபங்க்ஷன். ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேன் நம்பர். ஸோ இது மாதிரி விஷயங்களை திங்க் பண்ணிக்கோங்க. இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஒன் அண்ட் நாட் ஒன். ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், டெஃபினிஷன் கொஞ்சம் கொடுத்துருவோம். ஃபார்மல் டெஃபினிஷன் பார்த்துட்டு அதுக்கடுத்து பண்ணலாம்.
So let A and B a function f from A to B is said to be a 1-1 function if என்ன நடக்கணும், எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் எடுத்தீங்க, 2 எடுத்தீங்கன்னா அது 2க்கும் காமனாக ஒரு இமேஜ் இருக்காது. 2 வேறு வேறு எலிமெண்ட் இங்கே டொமைன்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா அது 2க்கும் வேறு வேறு இமேஜ் இருக்கணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே அம்மா அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அண்ணனும் தம்பி வேறு வேறு ஆள். ஸோ அண்ணன் தம்பி வேறு வேறு ஆளாக இருந்தால் அவங்க அம்மா வேறு வேறு ஆளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது தான் 1-1. இந்த இடத்துல இது நாட் 1-1க்கு எடுத்தோம். இப்போ இங்கே பாருங்கள், ஆதார். இப்போ அண்ணன் தம்பியாக இருந்தாலுமேவும் அண்ணனுக்கு வேறு ஆதார் நம்பர் இருக்கும், தம்பிக்கு வேறு ஆதார் நம்பர் இருக்கும். ஸோ டொமைனில் 2 வேறு வேறு எலிமெண்ட்ஸ் எடுத்தோன்னா அதோட இமேஜஸ் வேறு வேறையாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் 1-1 ஃபங்க்ஷன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷனுக்கு அப்போ எப்படி எழுதணும்னா, இஃப் ஃபார் ஆல் x1, x2 belonging to x with x1 not equal to x2 belonging to x இல்லை belonging to a. ஏன்னா இங்கே டொமைன் வந்து ஏன்னு எடுத்திருக்கேன், அதனால் belongs to a with x1 not equal to x2 then f of x1 not equal to f of x. ஓகே, 2 எலிமெண்ட் வேறு வேறு இருந்ததுன்னா அதோட இமேஜஸும் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எலிமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இமேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் ஃபார்மல் டெஃபனிஷன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏங்கிற செட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கலாம். ஏ வந்து ஓப்பன் 0,1, பி வந்து ஆர். ஓகே, எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 0,1 to r. f of x is defined as 1 by x. சரியா, இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் இஸ் இட் 1-1 ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ணணும். சரியா, ஸோ இப்போ எப்படி செக் பண்ணுவீங்க இதை 1-1 ஆர் நாட் அப்படிங்கிறத? ஸோ நம்ம என்ன செக் பண்ணணும், டொமைனில் இருக்க எந்த 2 எலிமெண்ட், 2 வேறு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா, 2 வேறு வேறு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா அதோட இமேஜஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம எங்கே ஆரம்பிக்கணும், லெட் x1, x2 belong to 0,1. இங்கே தான் ஆரம்பிக்கணும். வித் வாட் கண்டிஷன், வித் x1 not equal to x2. இப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லணும், we have to say 1 by x1 not equal to 1 by x2ன்னு சொல்லணும். இதுதான் நம்ம சொல்லணும், 1 by x1 not equal to 1 by x2ன்னு சொல்லணும். இதை அப்படியே சொல்லிட முடியுமா உடனேவும்? இதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, x1 not equal to x2னா என்ன அர்த்தம், இட் இஸ் ஈக்குவலன்ட் டு சேயிங் x1 minus x2 is not equal to 0. x1லேருந்து x2 கழிச்சா அது 0 இல்லைங்கிறது தான் அதுக்கு ஈக்குவலண்ட்டான அர்த்தம். ஸோ இப்போ அதை வச்சுட்டு 1 by x1 not equal to 1 by x2னா 1 by x1 minus 1 by x2 is not equal to 0ன்னு சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க, இங்கே பார்க்கலாம். 1 by x1 minus 1 by x2 எடுத்திங்கன்னா இது x2 minus x1 by x1 x2ன்னு வரும். சரியா, இங்கே x1 x2 எங்கே இருக்குது, ஓப்பன் 0,1ல் இருக்குது, அதனால் அது ரெண்டும் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரியா, ஸோ சப்போஸ் இது ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன ஆகும், இட் வில் சே தட் x2 minus x1 is 0ன்னு வரும். சப்போஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா இங்கே போடலாம். சப்போஸ் இது 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த x1 x2 இங்கே பின்னாடி கொண்டு வந்துடுவேன். ஸோ x2 minus x1 equal to 0ன்னு வரும். அப்போ x2 equal to x1 வந்துடும். அது வந்து which will contradict this. புரியுதா? ஸோ நான் எங்கே ஆரம்பிக்கிறேன், I start with 2 different elements of open 0,1. அப்புறம் I want to prove that this is not equal. ஓகே, பட் ஆனால் என்ன பண்ணுறேன், சப்போஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஓகே, ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். ஓகே, then what happens, it says that x1 equal to x2 which leads to a contradiction, contradicting our assumption.
therefore this is correct. இதில் என்ன தெரியுது, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் if x1 not equal to x2 இது not equal னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகுது, f is a 1-1 ஃபங்க்ஷன். ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கவனித்து பார்த்துக்கோங்க. இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்னா, எங்கேருந்து எடுக்கிறேங்கிறத யூஸ் பண்ணுறேன், x1 x2 பாசிட்டிவ் நம்பருங்கிறத யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணாமல் இந்த ப்ரூஃப் வரல. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள், f from R to R, let us use g, ஆல்ரெடி f யூஸ் பண்ணிட்டோம், g of x equals x cube. இந்த ஃபங்க்ஷன் 1-1 இல்லை 1-2, 1-1-1 on-2 இல்லை 1-1 let us ask whether g is 1-1 or not அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ g 1-1 அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணணும், நம்ம வந்து whenever I take two real numbers, முன்னாடி எங்கே எடுத்தேன், ஓப்பன் 0-1ல் எடுத்தேன். இப்போ வந்து இந்த டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், அதனால் எனி டூ ரியல் நம்பர்ஸ் எடுத்தோன்னா அது ரெண்டும் if x1 and x2 are two real numbers, is that x1 not equal to x2, I have to say g of x1 not equal to, we will ask whether g is 1-1 or not. To verify, that is to verify if x1 comma x2 belongs to R and x1 not equal to x2, g of x1 not equal to g of x2. இந்த கொஸ்டின் மார்க் ஏன் போடுறோன்னா இதை வெரிஃபை பண்ணணும். ஓகே, இதை வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா we can say g is 1-1. நமக்கு இந்த கிராஃப் வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருந்ததுன்னா இது 1-1 நமக்கு புரியும். பட் இது எப்படி வெரிஃபை பண்ணலாங்கிறத ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ போன முறை மாதிரி வில் ஸ்டார்ட் வித் டூ எலிமெண்ட்ஸ். ஓகே, இது இப்படி இருக்கட்டும், let x1 comma x2 belonging to R, x1 not equal to x2னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லணும், we have to prove that g of x1 not equal to g of x2. g of x1 என்னது, x1 cube. g of x1 வந்து x1 cube, g of x2 வந்து x2 cube. நம்ம என்ன சொல்லணும், g of x1 not equal to g of x2. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, அப்போது ரெண்டு நம்பர் நாட் ஈக்குவல்னு சொல்லணுன்னா போன என்ன ட்ரிக் யூஸ் பண்ணோம், அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அந்த டிஃப்ரென்ஸ் நாட் ஈக்குவல் டு 0னா தே ஆர் நாட் ஈக்குவல் டுன்னு சொன்னோம். ஸோ இங்கே அதுமாரி பண்ண முடியுமா பார்க்கலாம். அப்போது x1 cube மைனஸ் x2 cube பார்க்க போகிறேன். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சால் இது ரெண்டும் வேறுன்னு சொல்லிடலாம். டிஃப்ரென்ஸ் 0னா தே ஆர் சேம். ஓகே, இது நாட் ஈக்குவல் டு இருக்கா, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுவேன், இந்த நம்ம அல்ஜிப்ரிக் இதை என்ன பண்ணலான்னா இப்படி எழுதலாம், x1 மைனஸ் x2 ப்ராடக்ட் ஆஃப் டூ எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி எழுத போகிறோம், x1 ஸ்கொயர் ப்ளஸ் x1 x2 ப்ளஸ் x2 ஸ்கொயர். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் பெருக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலனா பெருக்கி பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே ரைட். இப்போது இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். இந்த டிஃபரன்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். ஸோ இது 0வாக இருக்கணும்னா என்ன ஆகும், ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லை இது 0வாக இருக்கணும். ஸோ இது 0வாக இருந்தால் என்னாகும், நமக்கு வந்து x1 ஈக்குவல் டு x1 வந்துடும். பட் நம்ம x1 நாட் ஈக்குவல் டு x1 எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நான் 0வாக இருக்க போகுது. ஸோ இதை பற்றி தான் நம்ம கவனிக்கணும். இது எப்போ நான் 0வாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே ரைட். இந்த ரெண்டுமே நான் 0வாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டும் நான் 0வாக இருக்க போகுது. சரியா, ஓகே. இது நான் 0வாக இருக்குன்றது நமக்கு இங்கே இருந்து தெரிஞ்சிச்சு. அப்போ இதை பற்றி எனக்கு தெரியணும். அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே x1 ஸ்கொயர் இருக்குது, x1 x2 இருக்குது, x2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ x1 x2 ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் என்னாகும், x1 x2 ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்னாகும், இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். x1 x2 ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் அப்போவும் இது பாசிட்டிவ் ஆகிடும். ஏன்னா x1 ஸ்கொயர் பாசிட்டிவ் ஆகிடும், x2 ஸ்கொயர் பாசிட்டிவ் ஆகிடும், x1 இன்ட்டு x2 பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் ரியல் நம்பர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா x1 x2 ரெண்டுமே இங்கே இருக்குது. இது ஒரு கேஸ் பார்க்குறேன். x1 x2 ரெண்டுமே இந்த பக்கம் இருக்குது, அது ஒரு கேஸ் பார்க்குறேன். இந்த ரெண்டு கேஸில் என்ன ஆகுதுன்னா, x1 பாசிட்டிவ் x2 பாசிட்டிவ்னா x1 ஸ்கொயர் பாசிட்டிவ், x1 x2 பாசிட்டிவ், x2 ஸ்கொயர் பாசிட்டிவ், இது ஃபுல் டேர்ம் பாசிட்டிவ் ஆகிடுது. கிரேட்டர் தேன் 0. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு தெரியும்.
ஸோ இந்த ஹோல் ப்ராடக்ட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரிஞ்சிடும். அப்போது திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். ரைட்டா? ரைட். இப்போது அடுத்த கேஸ் பாருங்கள். x1 x2 ரெண்டுமே நெகட்டிவ். ரெண்டுமே நெகட்டிவ்னா என்ன ஆகும்? x1 ஸ்கொயர் பாசிட்டிவ் ஆகிடும், x1 x2 நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும், x2 ஸ்கொயர் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ மறுபடியும் என்ன ஆகும்? இது பாசிட்டிவ் ஆகிடும், இது நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும். ஸோ மறுபடியும் மல்டிப்ளை பண்ணும்போது நான் ஜீரோ வந்துடும். ஓகே, ரைட். இதை கொஞ்சம் கேஸ் பை கேஸாக எழுதிக்கலாம். ஸோ கேஸ் 1, if x1 x2 are both positive or both negative, x1 square plus x1 x2 plus x2 square is positive. Therefore, x1 square plus x1 x2 plus x2 square multiplied by x1 minus x2 is not equal to 0. Okay. இதுக்கு என்ன அர்த்தம்? x1 cube minus x2 cube is not equal to 0 வந்துடுச்சு. சரி, இப்போது அடுத்த கேஸ் என்ன கேஸ்? நமக்கு கேஸ் 2 என்ன பார்க்கணும்? ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் பார்த்துட்டோம். அடுத்து கேஸ் 2. இந்த ஜீரோன்னு ஒன்று விட்டுட்டோம் இல்லையா? ஏதோ ஒன்று ஜீரோ இன்னொன்று நான் ஜீரோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஓகே, 1 0 the other is non-zero. Okay, x1 0 and x2 not equal to 0, or x1 not equal to 0 and x2 equal to 0. இந்த கேஸில் என்ன ஆகும்? இந்த ஃபஸ்ட் கேஸில் என்ன ஆகும்? x1 cube 0, அதாவது g of x1 equals x1 cube is equal to 0, which is not equal to x2 cube which is equal to g of x2 வந்துடும். ஏன்னா x2 நான் ஜீரோ இருந்துச்சுன்னா அதோட கியூபு நான் ஜீரோ ஆகிடும். ஓகே, இதே மாதிரி தான் இந்த கேஸில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கும் சேம் ஐடியா. x1 கியூப் நான் ஜீரோவாக இருக்கும், பட் x2 கியூப் வந்து ஜீரோவாக இருக்கும். 10. ஓகே, ரைட். வாட் எல்ஸ் இஸ் ரிமைனிங்? இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் சொல்லிட்டேன். ஒன்று ஜீரோ இன்னொன்று நான் ஜீரோ சொல்லியாச்சு. இன்னும் ஏதாவது கேஸ் இருக்கா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேஸ் இருக்குது. என்னென்னா, x1 இந்த பக்கம் x2 அந்த பக்கம். ஓகே, ஏதோ ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் அப்படின்னு இருந்தால் என்ன ஆகும்? ஸோ கேஸ் 3. கேஸ் 3 வந்து x1 நெகட்டிவ் அண்ட் x2 பாசிட்டிவ். மறுபடியும் ப்ராக்கெட்டில் இன்னொரு கேஸ், ஆர் x1 பாசிட்டிவ் அண்ட் x2 நெகட்டிவ். சரியா? ஸோ இதில் என்ன ஆகும்னா, வாட் இஸ் g ஆஃப் x1? இட் இஸ் x1 கியூப். ஒரு நெகட்டிவ் நம்பரோட கியூபு இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, அண்ட் g ஆஃப் x2 இஸ் x2 cube which is positive. Therefore, g of x1 not equal to g of x2. ஓகே, இதே தான் இங்கேயும் நடக்கும். இங்கே g of x1 பாசிட்டிவாக இருக்கும், g of x2 நெகட்டிவாக இருக்கும், ரெண்டும் நாட் ஈக்குவல் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம மொத்தம் 3 கேஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கேஸ்லேயுமே g of x1 நாட் ஈக்குவல் டு g of x2. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுனா, therefore this is equal to இன்னொரு லைன் எழுதலாம், x1 cube minus x2 cube which is not equal to 0. That is g of x1 not equal to g of x2. ஓகே, இது தவிர வேறு கேஸ் இருக்குமா? இருக்க முடியாது. ஒரே ஒரு கேஸ் இருக்கலாம், ரெண்டுமே ஜீரோ. ரெண்டுமே ஜீரோனா x1 ஈக்குவல் டு x2 ஆகிடும். நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? வி ஸ்டார்டட் வித் x1 x2 such that x1 நாட் ஈக்குவல் டு x2 ஆரம்பித்தோம். ரெண்டு நான் ஜீரோ, ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 3 கேஸ். முதல் கேஸில் ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லை ரெண்டுமே நெகட்டிவ், அப்போது g of x1 நாட் ஈக்குவல் டு g of x2 வந்துடுச்சு. அடுத்த கேஸ் ஏதோ ஒன்று ஜீரோ இன்னொன்று நான் ஜீரோ, அப்போவும் வந்துடுச்சு. ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ், அப்போவும் எனக்கு g of x1 நாட் ஈக்குவல் டு g of x2 வந்துடுச்சு. ஸோ இதனால் என்ன சொல்லலாம்? g is 1 1. கன்க்ளூஷன் வந்து we can conclude
g is 1 1. ரைட்? ஓகே. சரி, இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். எதுக்கு? 1 1 ஃபங்க்ஷனுக்கு. ஓகே. அப்போ இதை எப்படி இன்னும் நம்ம குவான்டிஃபயர் இருக்குல்ல, லாஜிக்கில் உள்ள குவான்டிஃபயர்ஸ் வச்சு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுலேயும் குவான்டிஃபயர் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். பட் அதில் இந்த ஃபார் ஆல் பக்கத்தில் ஒரு அண்டர்லைங் செட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். அண்டர்லைங் செட் என்னங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அப்போது இதில் அண்டர்லைங் செட் என்ன அப்படின்னா, ஆல் x1 x2 such that x1 not equal to x2 இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி எழுதலாம்னா, ஃபார் ஆல் x1 x2 belonging to some underlying set such that f of x1 not equal to f of x2. அந்த டெஃபினிஷனில் இருக்கிறத சொல்கிறேன். ஓகே. மேபி ஐ வில் ரீரைட் ஹியர் a function f from a to b is said to be 1 1 if for all x1 x2 belonging to S, f of x1 not equal to f of x2. ஸோ இப்போ இந்த அண்டர்லைங் செட்டை எப்படி எழுதுறது? Here S is equal to x1 x2 belonging to A cross A such that x1 not equal to x2. நம்ம இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பார்த்துட்டோம், இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செட்லேருந்து எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் இது நடக்கணும், அதுக்கு பேர் தான் இது. சரி, ரைட். ஸோ இது 1 1 ஃபங்க்ஷனுக்கு எழுதிட்டோம். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, இதை இப்படி எழுதலாம். இதெல்லாம் 1 1 ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் நம்ம மாற்றி மாற்றி எழுதுகிறோம். எப்படி எழுதலாங்கிறத பாருங்கள். ஃபார் ஆல் x1 x2 belonging to A, okay, x1 not equal to x2 implies f of x1 not equal to f of x2. கவனிங்க, இதை வந்து இம்ப்ளிகேஷன் எழுதியிருக்கேன் இப்போது. ஓகே, எந்த x1 x2 எடுத்தாலும் இந்த இம்ப்ளிகேஷன் ட்ரூ அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம முன்னாடி இம்ப்ளிகேஷன்ஸை பற்றி படிச்சிருக்கோம். P implies Q if and only if negation of Q implies negation of P. இதை படிச்சிருப்போம். இதை மறுபடியும் ஒரு பாக்ஸ் எழுதுகிறேன், இதை ரிவ்யூ பண்ணுங்கள். P implies Q if and only if negation of Q implies negation of P. ஓகே, ரைட். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது P, இது Q. ஓகே, for every x1 and x2. அப்போது this is equivalent to for all x1 x2. What is negation of this? Negation of Q. Q இங்கே இருக்கிற negation என்னது? It is equal, not equal to போட்டிருக்கு. அப்போ equal to f of x1 equals f of x2 implies x1 equals x2. சரியா? ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ட்ரூவாக இருந்தால் இது ட்ரூ, இது ட்ரூவாக இருந்தால் இது ட்ரூ, அதான் அர்த்தம். சரியா? இதுக்கு பேர் தான் இஃப் அண்ட் ஒன்லி ஸ்டேட்மெண்ட். தீஸ் டூ ஆர் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரைட். இப்போது அந்த அப்சர்வேஷன் வச்சு நம்ம 1 1 ஃபங்க்ஷனை எப்படி மாற்றி எழுதலாம்? இப்போ அப்சர்வ் பண்ணது வந்து சில நேரம் ப்ரொப்போசிஷன் அல்லது தியரம்னு சொல்லலாம். என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம்? A function f from A to B is 1 1 if and only if for all x1 x2 belonging to A, f of x1 equals f of x2 implies
x1 equals x2. சரியா? ஸோ இது வந்து என்னென்னா இங்கே நம்ம அப்சர்வ் பண்ணது நம்ம அதே டெஃபினேஷன் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதியிருக்கோம்னா இம்ப்ளிகேஷன் எழுதியிருக்கோம். அப்புறம் அந்த இம்ப்ளிகேஷனோட கான்ட்ராபாசிட்டிவ். ஓகே, கான்ட்ராபாசிட்டிவ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். நெகேஷன் ஆஃப் q இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆஃப் p. அது எழுதியிருக்கோம். தீஸ் டூ ஆர் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ அது இதை யூஸ் பண்ணும்போது ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆனது இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். a function f from a to b is 1 1. இங்கே 1 1 என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம். ஓகே, it is equal, it is if and only if the next one. ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம் போடலாம். f is 1 1 or not அப்படின்னு. ஓகே, நம்பர் 1, let's say h of x equals 3x plus 2. h is from r to r. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்படி வெரிஃபை பண்ணுவேன்? ஏதோ ஒரு x1 x2 பிலாங்கிங் டு த டொமைன் எடுத்துக்குவேன். அண்ட் அஸ்யூம் தட் h of x1 equal to h of x2. ஐ வில் செக் வெதர் x1 equal to x2 ஆன்னு பார்ப்பேன். ஸோ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவேன்? x1, x2 belongs to r. டொமைனில் 2 எலிமெண்ட் வித் என்ன ப்ராப்பர்ட்டி எடுத்துப்பேன்? h of x1 equals h of x2. இது வந்து என்ன சொல்லணும்? x1 equal to x2ன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டேன்னா h11. அப்படி சொல்ல முடியலன்னா என்னென்னு பார்க்கணும். h is not 1 1ன்னு சொல்லலாம். பட் நாட் 1 1ன்னு சொல்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதை எப்படி சொல்லணுங்கிறத தெளிவாக பார்க்கணும். let us wait and see. சரி, இப்போ முதல்ல இது முடிதா பார்க்கலாம். ஓகே, h of x1 equal to h of x2னா என்ன இருக்குது? 3x1 plus 2. h of x1 வந்து 3x1 plus 2. இது ஈக்குவல் டு 3x2 plus 2. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா என்ன ஆகுது? இப்போது நம்ம இதில் என்ன சொல்லலாம்? இந்த 2 கேன்சல் பண்ணலாம், இந்த 3யும் கேன்சல் பண்ணலாம். திஸ் இம்ப்ளைஸ் x1 equals x2. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா h is a 1 1 ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா எந்த x1 x2 எடுத்து h of x1 equal to h of x2 அசியூம் பண்ணாலும் x1 equals x2 வந்துடுது. ஸோ இது வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இது வந்து 1 1. இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாமா? இப்போது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்களே சில ப்ராப்ளத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் 1 1 இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு இப்போ 2 விதமாக வெரிஃபை பண்ண தெரியும். ஓகே, ரெண்டாவது இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள், let's say f of x equal x square. f is a function from 0, infinity to r. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஐ வில் ஸ்டார்ட் வித் 2 எலிமெண்ட்ஸ். மறுபடியும் என்ன பண்ணுவேன்? x1 x2 டொமைனில் இருந்து. டொமைன் வந்து 0, infinity. அடுத்து வித் என்ன ப்ராப்பர்ட்டி? f of x1 equals f of x2. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுருக்கேன். சரியா? ஸோ f of x1 ஆனது x1 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் x2 ஸ்கொயர். இதுலேருந்து நான் என்ன சொல்ல முடியும்? x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? இட் இம்ப்ளைஸ் x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. போத் வேஸ் ட்ரூ. சரியா? அதனால் அப்படி எழுதுறேன். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு எழுதுறேன். ஸோ இதனால் நமக்கு என்ன தெரியும்? x1 மைனஸ் x2 டைம்ஸ் x1 ப்ளஸ் x2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். ஸோ எப்போவுமே நமக்கு என்ன தெரியும்னா 2 எலிமெண்ட்டை பெருக்கி 2 ரியல் நம்பரை பெருக்கி நமக்கு 0 வருது அப்படின்னா ஏதாவது ஒன்று 0வாக இருக்கணும். சரிதா? ஓகே. ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது 0வாக இருந்தால் நமக்கு x1 ஈக்குவல் டு x2 கிடச்சிரும். நமக்கு என்ன தேவை? f of x1 ஈக்குவல்ஸ் f of x2. x1 ஈக்குவல் டு x2 இருந்துச்சுன்னா நம்ம f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர் வந்து 1 1 தெரிஞ்சிடும். ஸோ x1 ஈக்குவல் டு x2 வந்துடுச்சுன்னா நமக்கு ஓகே. இப்போ x1 ப்ளஸ் x2 இது 0வாக இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது பார்க்கலாம். இங்கே நம்ம x1 x2 எங்கேருந்து எடுத்திருக்கோம்? நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ x1 ப்ளஸ் x2 எப்போ 0வாக இருக்கும்? இந்த நம்பரு x1 வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0,
x2 greater than equal to 0. இதோட அடிஷன் வந்து 0 இருக்கணும்னா என்ன ஆகும்? if and only if x1 is 0 and x2 is 0. So இதில் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த சம் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் திஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இது 0வாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு என்ன கிடைக்குது? x1 is 0 and x2 is 0. ஸோ நமக்கு என்ன தெரியும்? இந்த இது ப்ராடக்ட் 0னா இதில் ஏதாவது ஒன்று 0வாக இருக்கணும். ஸோ இது 0வாக இருந்ததுன்னா x1 equal to 0, x2 equal to 0, implying x1 equals x2. சரியா? ஸோ இது வந்து கேஸ் 1. x1 plus x2 is 0. சரியா? கேஸ் 2 என்னது? x1 minus x2 equal to 0. We have x1 equals x2. ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டாவது கேஸில் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரூ. ஸோ நமக்கு f of x equal to x square அப்படிங்கிறது இட் இஸ் a one ஃபங்க்ஷன் ஃப்ரம் திஸ் டொமைன் டு திஸ் கோடொமைன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இன்றைக்கி எஃப்னா எஃப் இஸ் எஃப் ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன டெஃபனிஷன், அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து ரெண்டு விதமாக ஒன்னான்னு செக் பண்ணுற மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ரெண்டு விதம் பார்த்துருக்கோம். அந்த ரெண்டு விதத்துலேயும் ரெண்டு ப்ராப்ளம் போட்டிருக்கோம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.